திருநெல்வேலியன்ஸ் நம்ம கெஸ்ட் ஹவுஸ் சர்வீஸ்லேருந்து நான் தான் ஃபெரோஸ் பேசுகிறேன். இந்த வீடியோவை பார்த்ததும் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாங்க, இது கேஸ் லைன் வீடியோ தான். இதில் இந்த பிவிசி பைப்பு வாட்டர் லைன்லாம் காமிச்சுட்டுருக்கால, இந்த 2 வாட்டர் லைன் நடுவில் தான் லைன் வரப்போகுது. ஆல்ரெடி கஸ்டமர் வந்து பிளான் பண்ணி ஓட்டை போட்டு வச்சுருக்குறாங்க. நம்ம அதுலேருந்து லைன் எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக அங்கே கடைசியிலேருந்து அது அளவு எடுத்துருக்காங்களா, அங்கேருந்து வந்து இங்கே வால்வ் வரப்போகுது. நம்ம கேஸ் ஹவுஸ் சர்வீஸ் டீம்லேருந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இல்லை காப்பர் லைன் தான், இது டொமஸ்டிக் லைனு. அதனால் காப்பரை ரோல்லேருந்து ஸ்ட்ரைட்டாக எடுத்து லைனை போட போகிறாங்க. கஸ்டமர் வந்து பிவிசி பைப்பை எனக்கு அதுக்கு மேலே ஸ்லீவுக்கு மேலே போட்டு கொடுங்கன்னு சொன்னாங்க. அதனால் பிவிசி பைப்பும் வாங்கிட்டு வந்து 2 வாங்கிட்டு வந்து போட்டு பக்காவாக போட்டு கொடுத்தாச்சு. அந்த சீனரிஸ் தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கப்புறம் நாங்கள் அவ்வளோதான், காப்பரை தூக்கி உள்ளே சொல்ல வேண்டிய தான். ஸ்லீவை ஃப்ரண்ட்டில் கட் பண்ணியிருக்காங்க. டேப்பை ஃப்ரண்ட்டில் சுற்றி டஸ்ட் உள்ளே போகக்கூடாதுன்ட்டு டேப்பை சுற்றி உள்ளே ஏற்றுறாங்க. அண்ணன் தான் ஏற்றுறாரு, சதாம் ஹுசேன். உள்ளே ஏற்றுனதும் எத்தனை அடின்றது உள்ளே வந்து நாங்கள் ஒரு கால்குலேஷன் வச்சுருப்போம். அந்த லென்த்து உள்ளே வந்துடுச்சான்னு பார்த்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இது வெளியே பிவிசி பைப்லாம் போட்டு கீழே அந்த பிவிசி பைப் மாதிரியே தான் ட்ராவல் ஆக போகுது. கிளாம்லாம் போட்டு பக்காவாக பண்ணி கொடுத்தாச்சு. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த மாதிரி கேஸ் லைன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம கேஸ் ஹவுஸ் சர்வீஸ் கான்டாக்ட் பண்ணுங்கள். திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி 3 மாவட்டத்துக்கும் பண்ணுறோம். ஆல் ஓவர் தமிழ்நாடும் பண்ணுவோம். கேஸ் லைன் மட்டும் திருநெல்வேலி ஃபுல்லாக வந்து கேஸ் ஸ்டவ் சர்வீஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கமர்ஷியலாகவும் சரி, வீட்டடுப்பும் சரி, ஓவனு, கிரில் ஸ்டவ் எல்லாமே ஆல் ஓவர் கேஸ் சம்மந்தப்பட்ட அடுப்பு எல்லாமே வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நல்ல முறையில். உங்களுக்கு இந்த மாதிரி எதுவும் சர்வீஸு இல்லை கேஸ் லைன் போடணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன், நம்ம கேஸ் ஸ்டவ் சர்வீஸ் டீட்டெயில்ஸு. அதுவும் போக வீடியோ கீழேயும் வந்து நம்பர் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் கால் பண்ணுங்கள், கால் பண்ணி பேசுங்க. அண்ணன் தான் பேசுவார், சதாம் ஹுசேன். கஸ்டமருக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதாவது கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் முக்கியம். இன்னொன்று என்னென்னா, நம்ம நடுவில் கட்டு ஜாயிண்ட் எதுவுமே இருக்க மாட்டோம். எண்டு டு எண்டு தான். காப்பர் லைனை பொறுத்த அளவுக்கு ஸ்டார்டிங்கில் வால்வ் அதாவது வால்வ் டு வால்வு. ஸ்டார்டிங்கில் வால்வ் வந்து கேஸுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் எண்டில் வந்து டைரெக்டாக வந்து அடுப்புக்கு உண்டான வால்வு வந்துடும். இந்த மாதிரி தான். நடுவில் ஜாயிண்ட் எதுவுமே கிடையாது. எதனாலனா சேஃப்டிக்காண்டி, எந்த லீக்கும் ஆகிடக்கூடாது ஃப்யூச்சரில் அப்படின்ற சேஃப்டிக்காண்டி. இதுதாங்க காரணம். இப்போ வந்து வெளியே லைன் அதான் வால்வு மாட்டுறதுக்காண்டி ஸ்லீவை கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி தான் இருக்கும் உள்ள காப்பரோட திக்னஸை பாருங்களேன். மஜால சூப்பராக இருக்கும் காப்பரு. ஏன்னா ஃபுல்லாக குவாலிட்டி தான். நம்ம குவாலிட்டியில் வந்து காம்ப்ரமைஸே பண்ண மாட்டாங்க. ரேட்டு அதாவது கஸ்டமருக்கு அஃபோர்டபுளாக இருக்கும். ஆனால் குவாலிட்டியில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டோம் நம்ம கேஸ் ஸ்டவ் சர்வீஸை பொறுத்த அளவுக்கு. வால்வெல்லாம் செட் பண்ணி மாட்டிகிட்டு இருக்காங்க. இப்போது மாட்டுறது வந்து கன்சல்டிங் வால்வ். இதை வந்து நம்ம ஃபுல்லாக கன்சல்ட்டும் பண்ணி கொண்டு போகலாம். கஸ்டமர் வந்து வெளியவே கேட்டதுனால தான் வெளியே பண்ணிட்டுருவோம். இந்த வால்வ் வந்து உள்ளே போயிருங்க. இதை நீங்கள் பழைய வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. அந்த வால்வ் தெரியாது, உள்ளே இருக்கும். இதுக்கு மேலே ப்ரீமியம் வால்வ் வரும். ப்ரீமியம் வால்வ்னா ஆன் ஆஃப் வால்வு. அந்த வால்வ்லாம் வந்து நம்ம ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுவோம். சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, காப்பர்லேருந்து டைரெக்டாக ஆன் ஆஃப் வால்வ் வச்சு விட்டுறாங்க. அது வைக்கிறது பிரச்சனை இல்லைங்க. நம்ம ஆன் பண்ணி ஆஃப் பண்ணும்போது ஒரு ஷேக் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஷேக் இருக்கிறதுனால என்ன ஆகிடும்னா, ஃபியூச்சரில் காப்பர்லேருந்து லீக் ஆக ஆரம்பிச்சிடும். காப்பர் எண்டில் வந்து நம்ம அந்த வால்வு மாட்டியிருப்பாங்களே, அந்த வால்வில் வந்து லீக் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால தான் மேலே கன்சல்டிங் வால்வு போட்டு அது கீழே வந்து ப்ரீமியம் வால்வ் போடுறோம். இந்த மாதிரி அவ்வளோ சேஃப்டியாக பக்காவாக ஒரு நல்ல முறையில் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் கைஸ். அப்புறம் என்னென்னா, லைனை போட்டு முடிச்சன அப்புறம் நம்ம எப்போவும் ரெகுலராக பண்ணுற வேலை லீக் செக் பண்ணுவோம். நுரைய வச்சு லீக் செக் பண்ணுவோம், ஃபயரை வச்சு லீக் செக் பண்ணுவோம். அதில் சில கஸ்டமர்லாம் சொல்லுவாங்க, ப்ரோ நீங்கள் என்ன ப்ரோ ஃபயரை வச்சுலாம் லீக் செக் பண்ணுறீங்க, பட்டுன்னு வச்சிடாதா ப்ரோ அப்படின்ட்டு. அண்ணனுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதனால் ஓகே, அவருக்கு தெரியும் இந்தந்த இடத்துல வந்து ஃபயரை வச்சு லீக் செக் பண்ணலான்ட்டு. அதனால் அவர் செக் பண்ணுவார். இந்த மாதிரி சாகசத்தெல்லாம் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுறாதீங்க. அதை அவர் பண்ணுறாருன்னா அவருக்கு அந்த நேக்கு போக்கு தெரியும். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. அண்ணா வந்து கஸ்டமர் முன்னாடி இந்த லீக் செக் பண்ணுறது எல்லாமே கஸ்டமர் முன்னாடி தான் பண்ணுவாங்க. வீடியோவும் எடுத்து வச்சுப்பாங்க. ஃபுல்லாக லீக் எல்லாம் செக் பண்ணி முடிச்சுட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க. இமிக்ரேஷன் ஒர்க்கும் இருக்குது. அது வந்து சில டைம் வேலை வந்து முடியாமல் இருக்கும் சைட்டில். அதனால் வேலையெல்லாம் அவங்க கபோர்டு ஒர்க்கு எல்லா வேலையும் முடித்து
ஃபைனல் டச்சாக வந்து கஸ்டமர் கால் பண்ணி கூப்பிடுவாங்க. இந்த மாதிரி வால்வு செட்டு நம்ம வந்து கழட்டி எடுத்துகிட்டு போயிடும் வால்வை. அவங்க இந்த மாதிரி வால்வை செட் பண்ணி கொடுத்துருங்க, பால் காய்ச்சி நாளைக்கு அப்படின்ட்டாங்கன்னா நம்ம அந்த நாள் போயிட்டு இமிக்ரேஷன் பண்ணுறோம். அவ்வளோதான் கைஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த மாதிரி உங்களுக்கு கேஸ் லைன் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம கேஸ் சர்வீஸை கான்டாக்ட் பண்ணுங்கள். பை பை நெல்லையன்ஸ்.